வணக்கம். முக்கிய செய்திகள். பெண்களுக்கு செம குட் நியூஸ். வரும் 15ஆம் தேதி முதல் உங்கள் வங்கி கணக்கிற்கு ரூபாய் 1000 வந்துவிடும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 1000 வருமா வராதா என்று பல்வேறு பேர் குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். தற்போது அதற்கான குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. இந்த 1000 ரூபாய் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்று சத்யபிரதா சாஹூ தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் 15ஆம் தேதி எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் வந்துடும். மகளிர் உரிமை தொகை. விவசாய கடன் தள்ளுபடி. பெண்களுக்கு ரூபாய் ஆண்டுக்கு 1 லட்சம் என்று நெல்லையில் ராகுல் காந்தி மாஸ் அறிவிப்பு. குடும்ப தலைவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை எதற்கு என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முதலில் தமிழகத்தை காப்பாற்றுங்கள், பிறகு இந்தியாவை பாருங்கள் என்று ஸ்டாலினுக்கு பிரேமலதா பதிலடி கொடுத்துள்ளார். 10 ஆண்டுகளில் இந்தியாவை பிச்சைக்கார நாடாக மாற்றியது பிரதமர் மோடி என்று சீமான் விளாசல். மோடி இல்லை, எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது. நெல்லை பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. போதைப்பொருள் மூலம் ஆதாயம் தேடுவதுதான் ஸ்டாலின் குடும்பம் என்று நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்தில் பயங்கர பேச்சு. இந்தியாவின் புறக்கணிப்பு எதிரொலி. சுற்றுலாவில் எங்களுக்கு உதவுங்கள் என்று மாலத்தீவு இந்தியர்களிடம் கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு 330 ரூபாய் வெளியான பரபரப்பு உத்தரவு. இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.